Jagannath. So I was admitted. I did this pental procedure surgery with Vasisha in 2018. Admit ஆகும்போது I was in very serious condition. அயோட்டாவில் இருக்கிற ஒரு லேயர் கம்ப்ளீட்டாக கட் ஆகி பிளட் வெசலுக்குள்ள பிளட் பெனட்ரேட் ஆகி போயிட்டு இருந்துச்சு. ஸோ வெரி சீரியஸ் கண்டிஷனில் அட்மிட் ஆகிருந்தேன் அப்போது. ஸோ ஐ வென்ட் டு சம் அதர் ஹாஸ்பிட்டல் ஆல்சோ. தே செட் உங்களை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அனுப்பிட்டாங்க. ஸோ சார் செட் எஸ் இட் இஸ் வெரி கிரிட்டிக்கல், பட் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சார் சர்ஜரி பண்ணாங்க. ஸோ ஆஃப்டர் சர்ஜரி ஆஃப்டர் 8-9 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸ்டில் ஐ எம் வெரி, அதுக்கப்புறம் 1 இயர்க்கு அப்புறம் ரெக்கவர் ஆகிட்டு நான் ஐ எம் டூயிங் மை நார்மல் லைஃப். ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸுமே ரொம்ப கிரிட்டிக்கலாக அட்மிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நவ் யூ ஆர் சீயிங் எவ்ரி ஒன் லைக் நார்மல் ஹேவிங் ஏ நார்மல் லைஃப். ஸோ அயோட்டிக் டிசெக்ஷன் என்னென்னா எல்லாருக்கும் மற்ற டிசீஸ் பற்றி நிறையா அவேர்னஸ் இருக்குது. இந்த அயோட்டிக் டிசெக்ஷன் பற்றி யாருக்கும் அந்தளவுக்கு அவேர்னஸ் இல்லை. ஏன்னா சிம்டம்ஸும் எல்லாமே மோரோவர் பெருசாக ஒன்றும் இருக்காது. ஜஸ்ட்டு ஒரு கேஸைட்டிஸ் மாதிரி இருக்கும், இல்லை ஒரு சின்னதாக மைல்டு பெயின் மாதிரி இருக்கும். அது யாரும் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் அது இதுக்கு ப்ராப்பரான டயக்னோசிஸ் கிடையாது. ஸோ இந்தியாவிலே த ஒன் அண்ட் ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் சென்டர் ஃபார் அயோட்டிக் டிசெக்ஷன் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல். அண்ட் ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு மேஜர் சர்ஜனில் த பெஸ்ட் சர்ஜன் பாஷி சார் தான். So almost sir did more than 6,000 surgeries, heart surgeries. இந்த aortic dissection பார்த்தீங்கன்னா, so there are so many reasons the aortic dissection ஆகிறதுக்கு reasons. அதில் one of the main reason வந்து இந்த Marfan syndrome அப்படின்னு சொல்லி ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கு, which is ஒரு பாடியில் ஜென்ரேட் ஆகிற ஒரு ப்ரோட்டீன், கனெக்டிவ் டிஷ்யூ சம்மந்தமான ப்ரோட்டீன். அது மசிலுக்கு வந்து எலாஸ்டிக்சிட்டி வந்து கொடுக்கும். மசில் அண்டு ஹார்ட், அயோட்டா, பிளட் வெசல்ஸ்க்கெல்லாம் எலாஸ்டிக்சிட்டி கொடுக்கும். அந்த எலாஸ்டிக்சிட்டி கொடுக்குற அந்த ப்ரோட்டீன் பாடியில் செக்ரேட் ஆகாததுனால அந்த அயோட்டா வந்து எலாஸ்டிக்சிட்டி இல்லாமல் என்லார்ஜ் ஆகிட்டே போகும், அப்புறம் கிளியர் ஆகிடும். இதை வந்து டயக்னோஸ் பண்ண முடியாது. ரொம்ப ஒரு இதை ரொம்ப காஷியஸாக வாட்ச் பண்ணாதான் இதை வந்து டயக்னோஸ் பண்ண முடியும். அப்புறம் இதோட சர்வைவல் ரேட் வந்து அயோட்டிக் டிசெக்ஷன் ஆகி 24 ஹவர்ஸில் வந்து இதோட சர்வைவல் ரேட் வந்து 90%னா ஒரு 1 மந்த்தில் வந்து ஒரு 10-15 டேஸில் 90% வந்து சர்வைவலே ஆக மாட்டாங்க, எல்லாருமே இறந்துருவாங்க. அந்த டிசெக்ஷன் ஆச்சுன்னா 10-15 நாளில் ஆள் இறந்துருவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து ப்ராப்பரான டாக்டரை பார்த்து நீங்கள் அட்மிட் ஆகி அதை சர்ஜரி பண்ணால் மட்டும்தான் பண்ணிக்க முடியும். ஸோ எங்கள் எல்லாருக்குமே பாசிஷா கிடைச்ச மாதிரி இந்தியாவில் உள்ள எல்லாருக்கும் சாரோட பிளஸிங்ஸும் இந்த கோல்டன் ஹேண்டால் திருப்பி, அதாவது சார் வந்து ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி எப்படி அவர் வந்து எல்லாரையும் பிளஸிங் பண்ணுறாரோ அது மாதிரி சாரோட கையால் சர்ஜரி பண்ணால் திஸ் அயோட்டிக் டிசெக்ஷன் ஆன எல்லா பேஷண்ட்ஸுமே பொழைச்சிருவாங்க. அது வந்து காட் அவருக்கு கொடுத்த ஒரு பிளஸிங்ஸ். ஸோ தேங்க்யூ வெரி மச். About 6-7 years ago, they are all doing their normal work and everything without any problem. 15 years he is the longest in the பல இடத்துல கேட்டு பார்க்க முடியல. ரொம்ப மைல்டாக சின்ன குழந்தைக்கு யோகா பார்க்குறவங்கள்ட்ட பார்த்து சார் தான் கண்டுபிடிச்சி செஞ்சு கொடுத்தாங்க. இந்த 16 வருடத்துலையும் இந்த 32 திருப்பதி வேலை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. அதனால என்கிட்ட ஃபாலோ பண்ணிட்டு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு டைமும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபீஸ் அதெல்லாம் அப்புறம் எங்களை வந்து பார்த்து என்ன இருக்குது வரும்போதே அப்படின்றதுல வரும்போதே நீ எப்படி இருக்க என்ன இருக்க ஒரு வலிக்கு அப்படி தான் செய்யும், நீ பார்த்துட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு ஒரு தெம்ப கொடுத்து வாழ்க்கையில் வந்து இந்த உயிரோட இருக்கிறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி நல்லபடியாக பார்த்து அனுப்பிச்சாங்க. நான் இன்ன வரைக்கும் நான் சந்தோஷமா என் கடவுளோடு இருக்குன்னா என் காரணம் நீங்கள் தான் சார். 10 இயர்ஸ் ஆச்சு சார் எனக்கு ஆப்ரேஷன். 2014 தான் ஆப்ரேஷன் நடந்தது. 10 வருஷம் ஆச்சு. நான் நல்லா இருக்கேன். அது காரணம் இப்போ தான் எனக்கு பாட்டி சார் தான். நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சேன். நம்ம இந்த அயோட்டிக் அவேர்னஸ் டே பற்றி பார்க்க போகிறோம்.
இந்த அயோட்டிக் அவேர்னஸ் டே செப்டம்பர் 19ஆம் தேதி உலகம் ஃபுல்லாக அந்த அயோட்டா பற்றி பேசுகிறத பற்றி இருக்குது. அயோட்டானா என்ன முதல்னு கேட்டிங்கன்னா, இதான் ஒரு பெருந்தமனின்றாங்க. என்னென்னா இங்கே தான் இருதயம் இருக்கும். இந்த இருதயத்தை பம்ப் பண்ணக்கூடிய பிளட்டை ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் கொண்டு போகிறது இந்த அயோட்டான்றது தான். சரிங்களா? இருதயம் இங்கே தான் இருக்கும். இங்கேருந்து பம்ப் பண்ணக்கூடியது பிளட்டு இந்த மூளைக்கு போகிறது இந்த ரத்த குழாய், அதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்கி கிட்னி, குடல், கடைசியில் காலுக்கு, இது எல்லாத்துக்கும் கொண்டு போகிற ரத்த குழாய் இதுதான். எப்படி ஒரு டேங்க்லேருந்து வீட்டுக்கோ ஃபேக்ட்ரிக்கோ ஹாஸ்பிட்டலுக்கோ ஒரு பைப் லைனில் தண்ணி போதோ அதே மாதிரி தான் அந்த ரத்தத்தை கொண்டு போடக்கூடிய மெயின் ரத்த குழாய் தான் இந்த அயோட்டான்றது பேர். இதில் தான் எல்லா ரத்த குழாயும் வரும். குட்டி குட்டி ரத்த குழாயெல்லாம் இதில் தான் வரும். இந்த அயோட்டான்றது உடல் சுற்றி வரும். இதை பார்த்தீங்கன்னா இந்த பகுதி முன்னாடி இருக்கும், இது அப்படியே போய் இது முதுகு தண்டு ஒட்டி கிட்ட போயிட்டு இருக்கும் அது. சரிங்களா? இதில் பலவிதமான நோய்கள் வரலாம். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அயோட்டா நார்மல் சைஸோட கொஞ்சம் வீக்கத்தை உண்டாக்கலாம். வீக்கமாச்சுன்னு சொன்னால் அது அன்யூரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லதுனா இது கிண்ண கார்ட்போர்டு எப்படி தண்ணியில் நினச்சா கிளியுதில்ல, அது மாதிரி இந்த அயோட்டா கிளியலாம். அது கிழிஞ்சால் அயோட்டிக் டிசெக்ஷன்னு சொல்லுவாங்க. அல்லதுனா சில சமயத்தில் சுருக்கத்தை உண்டாக்கிடலாம். நம்ம எப்படி ஹார்ட் அட்டாக் ரத்த குழாய் சுருக்கமாக உண்டாகுதோ அது மாதிரி இதுவும் சுருக்கமாக ஆகலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆனால் இது ட்ரீட் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த அயோட்டிக் டிசெக்ஷன் ஆபத்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரத்த குழாய் உடஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் உடம்புல இருக்க எல்லா ரத்தமும் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் வெளியில் வந்துடும். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருந்தாலும் பேஷண்ட்டை காப்பாற்றக்கூடிய நிலைமை டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்குள்ள சர்ஜரி டிஃபிகல்ட்டு தான். ஏன்னா ஒரு ஆப்ரேஷன் எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஃபேக்ட்ரிக்கு ரத்தம் போகுது, ஒரு ஃபேக்ட்ரிக்கு தண்ணி போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபேக்ட்ரியில் பைப் லைன் உடஞ்சி போச்சுன்னு சொன்னால் அந்த ஃபேக்ட்ரிக்கும் தண்ணி போகணும், ஆனால் அந்த பைப் லைனும் ரிப்பேர் பண்ணணும். அது ஒரு 5 நிமிஷத்துக்கு லேட் ஆச்சுன்னு சொன்னால் அந்த ஃபேக்ட்ரி செயல் நடந்துடும். அது மாதிரி தான் இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த இரத்த குழாயை அறுத்து எடுக்கும்போது கீழே உள்ள கிட்னிக்கு ரத்த ஓட்டத்தை கொஞ்சம் நேரம் நிப்பாட்டணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா, அந்த கிட்னியோ அது எல்லாத்தையும் இந்த உறுப்பை கிட்டத்தட்ட நம்ம நார்மல் டெம்பரேச்சர் 37 இருக்குன்னா அந்த கிட்னியோட டெம்பரேச்சரை 28, 26க்கு கொண்டு வந்துட்டு அந்த கிட்னியை காப்பாற்றும் போது அப்படி வச்சுட்டு இந்த இந்த அயோட்டாவை மாற்றி செய்வோம் ஆப்ரேஷனை. அதுக்கப்புறம் திருப்பியும் நார்மல் டெம்பரேச்சர் கொண்டு வருவோம். இதுதான் அதனால தான் இந்த ஆப்ரேஷன் ஒரு காம்ப்ளெக்ஸான ஆப்ரேஷன். இது இன்னொரு ஆப்ரேஷன். இதில் இன்னொரு பகுதி எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டென்ட்டும் வைக்கலாம். இதில் ஸ்டென்ட்டு வச்சு இந்த அயோட்டாவை செய்யலாம். அந்த ஸ்டென்ட் எப்படி என்னன்றது டாக்டர் முரளி உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. இந்த அயோட்டா பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் வைப்பாங்க. அந்த கிராஃப்ட் இப்படி இருக்கும் நார்மலாக. இதுதான் சர்ஜரியில் பண்ணக்கூடிய அதே கிராஃப்ட். இப்போ சர்ஜரி இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா கம்பியாக இருக்குது. இது ஸ்டென்ட். இந்த ஸ்டென்ட்டில் அதே கிராஃப்ட்டை ஸ்டிச் பண்ணி இந்த ஸ்டென்ட்டை கால் வழியாக நம்ம வச்சிடலாம். இப்போ முன்பகுதியில் இந்த பகுதியில் அயோட்டிக் அன்யூரிசம் தான் கண்டிப்பாக சர்ஜரி தான் பண்ணி ஆகணும். இந்த பகுதியில் டிசெக்ஷன்னா சர்ஜரி தான் பண்ணி ஆகணும். ஆனால் இந்த பகுதி முதுகு பகுதி இல்லை அப்டமன் பகுதியில் இருந்ததுன்னா ஒன்று சர்ஜரி பண்ணலாம், இல்லைன்னா இந்த ஸ்டென்ட் வைக்கலாம். அது நாங்கள் பேஷண்ட்டை பார்த்து டிசைட் பண்ணுவோம். சில பேருக்கு ஒரு காம்பினேஷன் பண்ணுவோம். சில இடத்துல சர்ஜரி பண்ணிவிட்டு அதோட கண்டினியூஷனாக ஸ்டென்ட்டையும் வைப்போம். ஸோ இந்த மாதிரி ஸ்டென்ட் இது நாங்கள் ஸ்டென்ட் கிராஃப்ட்னு சொல்லுவோம். ஏன்னா கிராஃப்ட்டும் ஸ்டென்ட்டும் ஒன்றா இருக்கிறதுனால இது ஸ்டென்ட் கிராஃப்ட்னு பேர். இது இவ்வளோ பெருசாக இருக்குது. இது சுருக்கி ஒரு சின்ன டியூப் வழியாக இருக்கும். ஏன்னா கால் ரத்த குழாய் ஒரு 8 மில்லிமீட்டர் இல்லை 10 மில்லிமீட்டர் தான் இருக்கும். அது வழியாக கொண்டு போயிட்டு வி ஹாவ் டு இந்த ஸ்டென்ட் நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பேர் ஸ்டென்ட் கிராஃப்ட் ட்ரீட்மெண்ட் பேர். இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, மேஜர் ஓப்பன் சர்ஜரி செஸ்ட்டில் தேவையில்லை, எல்லாமே கால் வழியாக பண்ணிடலாம். அண்ட் அதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்ஜரிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆனால் சில பேஷண்ட்டுக்கு சர்ஜரி தான் பண்ணணும், சில பேஷண்ட்டுக்கு ஸ்டென்ட் தான் வைப்போம். யாருக்கு எது பெட்டர்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சர்ஜன்ஸும் நாங்கள் இன்டர்வென்ஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம். சில பேர் என்ன கேட்டிருந்தீங்க, எப்படி என்ன சிம்டம்ஸ் வரும் என்ன வரும்னு கேட்டுருந்தீங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த பகுதி இருக்குல்ல, இந்த பகுதி இந்த நெஞ்செலும்புக்கு பின்னாடி இருக்கும். இந்த பகுதி இங்கேருந்து நேராக முதுகு போகும், இதுக்கு முதுகு தண்டில் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 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 பகுதியை சுற்றி தான் பேச்சோட ரத்த குழாய் இருக்கும், பேச்சோட நரம்புகள் இருக்கும். சரிங்களா? இந்த இடம் வீங்குச்சுன்னு சொன்னால் பேஷண்ட்டுக்கு பேச்சு சரியாக வராது. அது மாதிரி தடுமாற்றத்தில் எவ்வளோ பேர் இஎன்டி கிட்ட போய் இஎன்டி எங்களுக்கு வந்திருக்காங்க. இந்த பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நுரையீரல் பக்கத்தில் இருக்கும். சில பேர் இரும்பல்னால் வந்திருக்காங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஸோ அது மாதிரி இந்த பகுதியில் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. பிரச்சனை இங்கே இருக்குதுன்னு சொன்னால் வயிறு வலியோடு வருவாங்க. ஸோ அதனால தான் சிம்டம்ஸ்ன்னு சொன்னால் எல்லோரும் கேட்ட மாதிரி பர்டிகுலராக இது மாதிரி இருந்தால் அப்படின்னு சொல்ல முடியாது. எதில் வேணால் என்ன மாதிரி சிம்டம்ஸ் வேணால் இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்துச்சுன்னு சொன்னால் இந்த பக்கத்தில் ஹார்ட் இருக்குது, இங்கே ஹார்ட்டை சுற்றி ஒரு வேல்வ் இருக்குது, அதுக்கப்புறம் தான் அயோட்டா இருக்குது. இங்கே வீக்காக வந்துச்சுன்னு சொன்னால் அந்த வேல்வில் லீக் வரும். வேலில் லீக் மூச்சு திணறலோட பேஷண்ட் வருவாங்க. ஸோ அதனால் அயோட்டா பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட சிம்டம்ஸ் சொன்னாலும் யாருக்கு வேணால் வரலாம்.
ஸோ அதனால தான் அந்த மார்ஃபான்ஸ் உள்ள பேஷண்ட்ஸு அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்கள கரெக்டாக ஃபாலோ அப்பில் வச்சுக்கணும்.